ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை பற்றி, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். ஆமென். சமீபத்தில் நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கேன், நான் பாக்கியவதி, நான் பாக்கியவதி. எதனால? நான் பெற்றிருக்கிற காரியங்கள் அளவா, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அளவா, இல்லை எனக்கு இருக்கிற தகுதினாலா, என்கிட்ட இருக்கிற பணத்தினாலா? இது எதுவுமே என்னை பாக்கியவதி ஆக்கலை. ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்னோடு இருப்பதினாலே, அல்லேலூயா, அவர் என் தெய்வமாக இருப்பதினாலே, அவர் என் இரட்சகராக இருப்பதினாலே, நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு செவி சாய்க்கிற ஒரு நல்ல தகப்பனை அவர் இருப்பதனால நான் பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற நாம், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் நம்பிக்கை அவர் தான்? ஆங்கிலத்தில் 2 வார்த்தை அங்கே பயன்படுத்தியிருக்காங்க, மை ஹோப், மை ட்ரஸ்ட். ஆமென். என் நம்பிக்கை அவர் தான். உங்கள் சூழலை மாற்ற வல்லமை உள்ளவர் என்று நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்களா? ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவர் என்று கர்த்தரை நீங்கள் நம்புகிறீர்களா? ஆமென். அப்படி கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால அந்த நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார், அற்பமாக எண்ண மாட்டார். தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டரை வர்ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரே ஒரு சங்கீதத்தை காமிக்க போகிறேன். கேரன்லாம் பாடினதுக்கப்புறம் நான்லாம் பாடினா நல்லா இருக்காது, ஏன்னா அவ்வளோ அழகாக பாடுவா. என் குரல் ஏற்கனவே கரக்கரன்னு தான் இருக்குது, என்னால் பேசக்கூட முடியாது. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணலாம் அப்படின்னு என் பிள்ளைகளுடைய இடுக்கண்களுக்கு நடுவில் நான் கொஞ்ச நேரம் போய் பக்கத்து ரூமில், பிள்ளை கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம், ஜெயின் தூங்கினதுக்கப்புறம் பக்கத்து ரூமில் போய் கொஞ்சம் ப்ரே பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ப்ரே பண்ணுறதுக்காக வாயை திறந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு 3 வாய்ஸ் கேட்குது எனக்குள்ளேருந்தே. அந்த அளவுக்கு என் தொண்டை அதாவது என்னால் பேசவே முடியல. ப்ரேயரில் எனக்கே கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு, ஏன்னா ஏதோ 3 பேர் பேசுகிற மாதிரி இருக்குது. டங்ஸ் எல்லாம் பேசும்போது எனக்கே கொஞ்சம் ஸ்கேரியான, நான் தான் பேசுகிறேன்னா அந்தளவுக்கு என் வாய்ஸ் ரொம்ப இட் இஸ் நாட் வெல். ஸோ அதனால் ப்ளீஸ் என்னுடைய குரல் வளத்தை நீங்கள் பார்க்காமல் இந்த வசனங்களையும் அந்த வரிகளையும் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்க் வர்ஷிப் பண்ணுறதுக்கு யூ ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் வர்ஷிப். ஸோ நம்ம வசனத்தின் அடிப்படை ஒரு வசனத்தை, ஒரு அதிகாரத்தை, ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காமிக்க போகிறேன். 47வது சங்கீதத்தை. ஸோ 47ஆம் சங்கீதத்தினுடைய டைட்டில் பார்த்தீங்களா? கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா, ஆமென். தகப்பனார் செய்த தவறினால் பூமி பிளந்து எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் ஒதுங்கி நின்னார்கள். இன்றைக்கி கர்த்தர் பிள்ளைகள் என்ன செய்திருக்கார் அப்படின்னா, ஒரு பெரிய மாஸ்டர்ஸ் இன் மியூசிக் அவங்கள மாற்றிருக்கிறாரு. அவங்களை கொண்டு சில சங்கீதங்களையும் எழுதியிருக்கிறார் என்று நம்ம 47 அதெல்லாம் வாசிக்கிறோம். இந்த டைட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, கர்த்தர் யாரை கொண்டும் எதை கொண்டும் எப்படி வேணாலும் அதை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஆமென். நம்ம மட்டும் உலகத்துக்கு ஒத்து போகாமல், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நான் ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அது டைட்டிலெல்லாம் இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரம் வேனிட்டி டு எட்டர்னிட்டி அப்படின்னு நான் படிச்சுட்டு இருந்தேன். எப்படி மாயையான உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை நித்தியமான ஒரு வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். வேனிட்டி அப்படின்னா மாயை, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லை? வேனிட்டி எல்லாம் மாயை, எல்லாம் மாயை அப்படின்னு நம்ம பைபிளில் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு மாயையான இந்த உலகத்திலிருந்து நித்தியமான ஒரு வாழ்வுக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த உலகம் அநேக மாயான காரியங்களுக்குள்ளே சிக்கியிருக்கு. நம்ம கொரிந்தியரில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வார்த்தையை கூட சேர்ந்து சொல்லுங்க, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள். which is seen is temporary, which is unseen, ஆங்கிலத்தில் போய் காணாதவைகள் unseen is permanent. இப்போ நீங்கள் கண்களில் பார்க்குற எல்லாமே டெம்பரவரி தான். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடாத சில விஷயம், உங்கள் ஆத்மாவை உங்களால் பார்க்க முடியுமா? பட் தட் இஸ் கோயிங் டு கோ இன் டு எட்டர்னிட்டி. ஆமென். ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த மாம்சம் வருமா நித்தியம் வரைக்கும் அப்படின்னா வராது. நம்ம காண்கிற எல்லாமே அநித்தியமானவைகள், டெம்பரவரி. நாம் காணாத
பல காரியங்கள் இருக்குது, அதுதான் நித்தியமானது. ஹல்லேலூயா. அதை நான் படிக்கும்போது தான் ஃப்ரம் வேனிட்டி டு எட்டர்னிட்டி அப்படின்னு கொஞ்சம் மதியம் தியானிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு நான் இன்னைக்கு காண்பிக்கிற இந்த 47வது சங்கீதம் ஒரு முக்கியமான சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? தேங்க்யூ அப்பா. முதல் 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சகல ஜனங்களே, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதெங்கும் மகத்துவமான ராஜாவும் இருக்கிறார். நம்ம நேராக அப்படி எங்கே போக போகிறோம்னா 7ஆம் வசனத்திற்கு போகலாமா? 7ஆம் வசனத்திற்கு, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை பாடுங்கள், பாடுங்கள். அல்லேலூயா. எத்தனை முறை பாடுங்கள் வருது பாருங்க. நல்லா பாடலாம். ஏன் நம்ம பாடணும் அப்படின்னா, have to think that our God is king. சொல்லுங்க, நம்ம தேவன் ராஜா. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ராஜாவா தான். ரொம்ப சோகமாக சொல்கிறீங்களே. தோக்கலைங்க, நம்ம ஜெயிக்கிற சைடில் இருக்கிறோம். ஜெயிச்சு போனவங்க நம்ம. சொல்லுங்க, நம்ம தேவன் தான் ராஜா. ஆமென். அவர் ராஜா. அவர் எங்க இருக்கிறார்? அவர் அரசாளுகிறார். அவர் அரசாளுகிறார். அவருடைய அரசாட்சிக்கு கீழே தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். வசனம் தெளிவாக சொல்கிறது, தேவன் ஜாதிகளின் மேல் வீற்றிருக்கிறார், அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னா, ஹீ இஸ் ரெய்னிங். அவர் தான் ராஜா. அவருடைய சித்தம். உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் உன்னை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிற ஒரு பதில் என்ன? தாவீதை பார்த்து கேட்டாங்களாம், உன் தேவன் எங்கே? உங்கள் ஆண்டவர் எங்கே? இவ்வளோ ஜெபிக்கிறிய உன் ஆண்டவர் எங்கே? இவ்வளோ ஆராதிக்கிறிய உன் ஆண்டவர் எங்கே? இப்படி ஆலயத்துக்கு போய் வரிய உன் ஆண்டவர் எங்கே? இவ்வளோ ஆண்டவரை நம்புறிய உன் ஆண்டவர் உன்னோட இல்லை எங்கே அப்படின்னு கேட்கும்போது தாவீது அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறார், என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சம்டைம்ஸ் உங்களுக்கே கேள்வி, எத்தனை பேருக்கு இங்கே அப்படி கேட்டிருக்கீங்க ஆர்டர் பார்த்து, நீங்கள் எங்கே தான்ப்பா இருக்கீங்க? நீங்கள் உண்மையாகவே என் கூட தான் இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் சில சூழல்கள் நம்ம இப்படி ஆண்டரை கேள்வி கேட்க வைக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? அந்த சூழல்கள் கேள்வி கேட்கும் பொழுதும், உங்கள் மனது கேள்வி கேட்கும் பொழுதும், உங்கள் சத்துருக்கள் கேள்வி கேட்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறோம், என் ஆண்டவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார், என் தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், அவர் அரசாளுகிறார், அவருடைய ஆட்சி, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் தான் என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிஸ்னஸில், கர்த்தர் என்னை கொண்டு செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில் அவருடைய சித்தம் தான் நிறைவேறும். ஆமென். நீங்கள் ராஜா அப்படின்னு அவரை பார்த்து கூப்பிடும் போது என்ன நடக்குது அப்படின்னா, when you call him, அவரை நம்ம கிங், ராஜா அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்கள் சித்தம் தான்ப்பா என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் சொல்கிறது மட்டும்தான்ப்பா என் வாழ்க்கையில் நடக்கணும். இன்றைக்கி மதியம் நான் செய்த ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர், ஐ வில் ஜஸ்ட் சே தட் அண்ட் வில் ஸ்டார்ட் ப்ரைசிங் காட். இன்றைக்கி மதியம் நான் செஞ்ச ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் which I felt really powerful. The Spirit of God helped me to say that. என்னை ஆண்டவர் அப்படி ஜெபிக்க வச்சார் இன்றைக்கி மத்தியான வேலையில். ஆண்டவரே, உங்கள் சித்தம் தான் என் வாழ்க்கையில் நடக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறது தான் நடக்கணும், நீங்கள் நினச்சி தான் நடக்கணும், நான் நினச்சதெல்லாம் நடக்க வேண்டாம். நான் கண்டதை நினைப்பேன், இன்றைக்கி அதை செய்யணும்னு நினைப்பேன், நாளைக்கு வேறு ஒன்று செய்யணும்னு நினைப்பேன். அப்படி தானே நம்ம மனசு மாற்றி நினைக்கும். ஒரு நாள் நம்ம பிஸ்னஸ் செஞ்சு பெரிய ஆள் ஆகலான்னு சொல்லும், இன்னொரு நாள் வேணாம் நம்ம வேலைக்கே போயிடலான்னு சொல்லும், இன்னொரு நாள் வேலையே விட்டுடலாம், எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லும். கரெக்டாக இல்லைங்களா? நம்ம மனசு மாற்றி சொல்லும். நான் சொன்ன ஆண்டவரத்துல, என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் விருப்பம் நிறைவேறணும், நீங்கள் சொன்னது நிறைவேற. ஐ ஸ்டார்டட் டு கேன்சல் எவ்ரி வேர்ட்ஸ். என் பிள்ளைகளுக்கு நேராக உங்கள் விருப்பம் தான் நிறைவேறும், என் குடும்பத்தில் உங்கள் விருப்பம், என் மினிஸ்ட்ரியில் உங்கள் விருப்பம் தான். எனி ஸ்ட்ராட்டஜிஸ் பிசாசு எனக்கு விரோதமாக என் குடும்பத்தை டைவெர்ட் பண்ண, மினிஸ்ட்ரியை டைவெர்ட் பண்ண என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்கக்கூடாது. பிகாஸ் வி ஆர் அண்டர் த ரெயின் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய அரசாட்சிக்கு கீழாக நம்ம இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த வார்த்தையை? அல்லேலூயா. அந்த வார்த்தையை சேர்ந்து சொல்ல போகிறோம், நல்லா சத்தமாக சொல்ல போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் எத்தனை பேர் தெரியும்? தேவனை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை தெரியும்? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தமிழில் அது தேவனை கர்த்தரை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் இருக்கு ஃப்ரம் ஹிஸ் பெல்லின்னு இருக்கு. எங்க இருந்தா? விசுவாசிக்கிறவருடைய பெல்லி, வயிற்றிலிருந்து.
அப்போ நான் அந்த வசனத்தை வாசித்து அதனுடைய இங்கிலீஷ் அர்த்தத்தை புரிஞ்சதுக்கப்புறம் நான் பாடும்போது எப்படி பாடுறதில்ல, நான் சும்மா இங்கிருந்தெல்லாம் பாடுறதில்ல, அப்படி பாடலாம்ல. கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார், கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார். இது நான் இப்போ எங்கேருந்து பாடினேன்னா என் த்ரோட்லேருந்து பாடினேன். ஆனால் ஐ கேன் சிங் இட் ஃப்ரம் மை பெல்லி. கர்த்தர் ஆளுகிறார். என் வயிறு அப்படியே உள்ளே போகும், உங்கள் வயிறும் அப்படி உள்ளே போகும் பாடினா. ஆனால் வயிறுக்கும் வலிக்காமல் வாய்க்கும் வலிக்காமல் சில பேர் பாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அப்படி பாட முடியாது. வயிறும் வாயும் வலிக்கிற மாதிரி பாட போகிறோம் நம்ம. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? Amen. I can say when you see that God is king, you cannot just relax and worship because he is here as a king today. இன்றைக்கு ஆண்டவர் நம் நடுவிலே ராஜாவாக வந்திருக்கிறார். Hallelujah. Amen. அடிக்கப்படும் ஆடாக அல்ல, இன்னைக்கு ராஜாவா. he is here as a king. அப்போ ஒரு கிங்கை எப்படி வர்ஷிப் பண்ணுவோம், ஒரு கிங்கை எப்படி எக்ஸால்ட் பண்ணுவோம், ஒரு ராஜாவுடைய நாமத்தை எப்படி உயர்த்துவோம், அப்படி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆண்டவரை உயர்த்தப்போம் with a new song. It's going to be very very simple song. ஆனால் ஒரு புதிய பாடலோடு நம்ம கற்றுறது. ரெடியாக இருக்கீங்களா? எத்தனை பேர் ராஜாவை நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்களே தானாக எழுந்து நின்றுப்பீங்க. பிகாஸ் ராஜாலாம் வந்தால் யாரும் உட்காந்து சிங்கா அப்படி சும்மா சேரில் உட்காந்து ரிலாக்ஸா ராஜா வாங்க வாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ராஜாவாக இருந்தால் இந்த இடத்துக்கு கனத்துக்குரிய ஒரு மனிதர்கள் வந்தாங்கன்னா சொல்லாமையே நம்ம எழுந்து நின்று கை தட்டுவோம். எஸ் ஆனோ? ஏன்னா நமக்கு தெரியும் an honorable person is here. The God we serve is the King of Kings. He is the Lord of Lords. சொல்லுங்க, நீங்க தான் ராஜா, என் வீட்டுக்கு நீங்க தான் ராஜா. இது ஒரு டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் உங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கும். இந்த அறிக்கை உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கும். இந்த அறிக்கை உங்கள் பிசினஸில் இருக்கிற எல்லா தோல்விகளிலிருந்தும் உங்களை தூக்கி எடுக்கும். இந்த அறிக்கை உங்கள் ஊழிய பாதையில் உங்களை ஜெயமாய் நடத்தும். நீ ராஜா, நீ ராஜா. நல்ல அடி வயிற்றிலிருந்து சொல்லுங்க, நீங்க ராஜா. You are the king, you are the king, you are the king, you alone are the king. நீரே ராஜா, கனத்துக்குரியவர் நீரே, என் குடும்பத்திற்கு தலைவர் நீரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா நீரே. உம்மை அன்றி வேறு ஒருவருக்கு என் வீட்டின் மேல் அதிகாரம் இல்லை. உம்மை அன்றி வேறு ஒருவருக்கு என் திருமண வாழ்க்கையின் மேல் அதிகாரம் இல்லை. உம்மை அன்றி வேறு ஒருவருக்கு என் பிள்ளைகளின் மேல் என் குடும்பத்தின் மேல் அதிகாரம் இல்லை. You alone, you alone. நல்ல வாய்களை திறந்து உங்க சத்தம் கேட்கணும், உங்க சத்தம் கேட்கணும். ஹை பிரைஸ் பண்ணுங்க. வாய்களை திறந்து விடுதலையாய் இந்த விடுதலையின் நிறைவிலே கர்த்தருடைய விடுதலையை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் கத்தி கோஷம் போட வேண்டியது என்ன தெரியுமா? நீ ராஜா. ஆர்ப்பரியுங்கள் சகல ஜனங்களே, கர்த்தருக்கு முன்பாக கம்பீர சத்தமிடுங்கள். கம்பீர சத்தம் வெளியே வரட்டும். கதறலின் சத்தம் அல்ல, கம்பீர சத்தம். முணுமுணுப்பின் சத்தம் அல்ல, கம்பீர சத்தம். The voice of the Lord. கர்த்தருடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்றால், மனிதனுடைய கம்பீர சத்தம் கர்த்தர் முழங்க வேண்டும் என்றால் நீ கம்பீரிக்க வேண்டும். நம் நடுவிலே ராஜா வந்திருக்கிறார். சகல ஜனங்களே கம்பீர சத்தத்தோட ஆர்ப்பரியுங்கள். நம்மை ஆளுகை செய்கிற ராஜா அவர் பயங்கரமானவர், அவர் பயங்கரமானவர். அவர் எழுந்தருளுகிறார், அவர் உயர எழுந்தருளுகிறார். இந்த நாளிலே அவர் ராஜாவாக, he is rising from his throne as a king to do his will, to shatter the enemies. Riba shireveve teshela va 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 elelele sera va va falo. பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை. நலயே தெரேசே மலஹதுரே. இசையோடு இணைந்த அந்நிய பாஷைகளிலே ஓரியமா சேரவா. ஜனங்களை வசப்படுத்திக் கொள்ளுகிற ராஜா. ரீபா பாபா. கர்த்தரை விட்டு தூர போனவர்களை அவர் இந்த ராத்திரி வசப்படுத்த விரும்புகிறார். தேவனை விட்டு தள்ளி போனவர்களை ரீபா காபா ஷீபதரா. ஜனங்களை தமக்கு வசப்படுத்துகிறவர், ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற ராஜா. அவர் உயர எழுந்திருக்கிற நேரம் இது, அவர் உயர எழுந்திருக்கிற நேரம் இது. The enemies are shattered. ரீபா பாபா ஷீகதரபா. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல இன்றைக்கு சத்துருக்கள் உடைந்து ஓட போகிறார்கள். உங்களை உட்கார வைக்கிற, உங்களை வியாதிக்குள்ளாக தள்ளுகிற, உங்களை டிப்ரெஷனுக்குள்ள தள்ளுற, உங்களை கன்ஃபியூஷனுக்குள்ள தள்ளுற, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற சத்துருவை சிதறடிப்பதற்கு
ராஜா 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 எழுந்தருளி இருக்கிறார். நல்ல ஹை பிரைஸ் பண்ணலாமா? இந்த துவக்க வேளையிலே கர்த்தருடைய வல்லமை. அவர் ராஜாதி ராஜாவாய் அரசாட்சி செய்கிறவர். அவர் தமது பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். யாவே 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 சொல்லலாமா? கர்த்தராளுகிறா அரசாளுகிறா கர்த்தராளுகிறா அரசாளுகிறா. யாவே 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 விமலகதமாஷேலோ யாவே அரசாளுகிறா ஏதலமாஷிரரோ யாவே 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 அரசாளுகிறா யாவே யாவே. நல்ல வாய்களை திறந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து என்னை கேட்டருளினார். நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருடைய செவிகளை எட்டுகிற ஒரு ஆராதனை, அவருடைய சிங்காசனத்தை அசைக்கிற ஒரு ஆராதனை, கர்த்தருடைய பர்வதத்தை தொடுகிற ஒரு ஆராதனை. ஓ யாவே அரசாளுகிறார் யாவே அரசாளுகிறார். கூப்பிடலாமா? யாவே 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 அரசாளுகிறார் யாவே அரசாளுகிறார். நல்ல இன்னும் give your full strength. கர்த்தருக்குள் சிதறடிப்பதை கர்த்தர் எழுந்தருளுகிறார். He is shattering his enemies. யாவே அரசாளுகிறார். கர்த்தராளுகிறார் கர்த்தராளுகிறார் அரசாளுகிறார் கர்த்தராளுகிறார் அரசாளுகிறார் கர்த்தராளுகிறார் அரசாளுகிறார் கர்த்தராளுகிறார். From your belly, from your belly. யாவே 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 அரசாளுகிறார். ராஜாதி ராஜாவாக யாவே 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 அரசாளுகிறார்.
அப்படியே கைகளை உயர்த்தி மெதுவாக பாடலாமா? So that we can appreciate the song and we can appreciate the lyrics. இந்த வார்த்தைகளை அப்படியே உணர்ந்தவர்களா? யாவே 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 அரசா Yahweh, oh Shanamatare, Yahweh Arasa, Yahweh Arasa, Irundavare, Irupavare. சீக்கிரம் வரப்போகும் ராஜா நீரே. இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரம் வரப்போகிற ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நம் மனதை தாழ்த்தி, அப்பா உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Without you we are nothing, Lord. We are so happy to be weak in front of you, Pa. ஒரு fake strength ஓட இல்லப்பா, real weakness ஓட உங்க முன்னாடி நாங்க வந்திருக்கிறோம். Because எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, நீ ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். கலக்கத்தோட, பயத்தோட, திகிலோட, கேள்விகளோட இந்த ராத்திரி வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ ராஜாவாய் எழுந்தருளும் ஐயா. அவர் ஆபிரகாமுக்கு எப்படி தேவனாய் இருந்தாரோ அவர் இன்றைக்கும் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் நம்முடைய தேவன். இருந்தவரே, இருப்பவரே, சீக்கிரம் வரப்போகும் ராஜா நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் உமதாகுமே. For his kingdom to come. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை வர்ஷிப் பண்ண போறோம். சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதின் பக்கம் திருப்புவதற்கு தாவீதோடு சில பலவான்கள் இருந்தார்கள். Hallelujah. To turn the kingdom of Saul to the kingdom of David. To turn the kingdom of darkness to the kingdom of light. இந்த முடிச்சூர், இந்த சென்னை, நம்முடைய குடும்பங்கள் யாரெல்லாம் அந்த அந்தகாரங்களுக்குள் இருக்கிறார்களோ அவைகள் தேவன் பக்கம் திரும்பணும்னா கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிற ஒரு பலவான்கள் தேவை. In those days in Old Testament the weapon is sword. அவங்க கைகளில் சில ஆயுதங்களை வைத்து யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் we don't fight a battle with sword, we fight a battle with word. Hallelujah. நம்முடைய யுத்தங்களை நம் கத்திகளோடு புயத்தோடு செய்வதில்லை, வாயோடும் வார்த்தையோடு தான் யுத்தத்தை செய்ய போறோம். Hallelujah. மோசே தன் ஜனத்தை போக விடு. The battle, the fight, the war that Moses did with Pharaoh is not with the sword. மோசே ஒரு வாளோட கொண்டு போய் பார்வோன் முன்னாடி நின்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கல. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க கர்த்தர் மோசே கிட்ட சொல்லி சொல்லி அனுப்புறது என்ன தெரியுமா? வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. The word of the Lord and the voice of the man. கர்த்தருடைய வார்த்தையும் மனிதனுடைய சத்தம் எங்கு இணைகிறதோ அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். Hallelujah. இந்த லோகோஸ ரேமாவா நீங்க மாத்திட்டீங்கன்னா the power. நம்ம வாசிக்கிறோம்ல, எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி நீ சொல்லு. ஏன் அவரே சொன்னாலே வந்துருமே.
அவரே சொன்னா உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். இல்ல, நான் சொல்றத கேட்டு நீ சொல்லு. Say what I say. Hallelujah. எசேக்கியேலே, அங்க ஆண்டவர் எசேக்கியேலே சொல்லுன்னு சொல்ல, மனுபுத்திரனே சொல்லுனார். எந்த ஒரு மனுபுத்திரன் கர்த்தர் சொல்லுவதை கேட்டு அவன் சொல்லுவானோ அவனால் உலர்ந்த எலும்புகளை ஒரு சேனையாக மாற்ற முடியும். Any impossible situation. இவைகள் உயிர் அடையுமா? குடிக்கிற உன் கணவர் திருந்துவாரா? உன் வீட்டின் கடன் மாறுமா? வேறவர் இம்பாசிபிள் क्वेश्चंस. இது உயிர் அடையுமானா? தட் இஸ் இம்பாசிபிள். உயிர் அடையாது சார், முடியாது. அது உலர்ந்து போயிருக்கு, அது காய்ந்து போயிருக்கு. ஆனா கர்த்தர் சொன்னார், இம்பாசிபிலிட்டிஸ்க்கு நேரா டோன்ட் ஸ்பீக் அபவுட் தி போன்ஸ் பட் ஸ்பீக் அபவுட் காட். ஹalleluya. Stop explaining your situation and start exalting the name of the Lord. Hallelujah. உங்கள் சூழ்நிலைகளை விளக்குகிற ஜெபங்களை தாண்டி கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை விளக்குகிற துதி உங்கள் வாயில் இருக்கும் பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். பார்வோனே போக விடு. ஒருவேளை ஒரு முறை சொன்ன போது அவன் விடல, ஆனா சொல்லிக்கொண்டே இருந்த பொழுது the day came that Pharaoh let the people go. Hallelujah. சொல்லுங்க, உங்க வீட்டில் எந்தெந்த பகுதிகளை சத்துரு பிடித்து வைத்திருக்கிறானோ சொல்லுங்க, போக விட, போக விட, என் ஜனத்தை போக விடு, என் பிள்ளைகளை போக விடு, என் கணவரை போக விடு, என் குடும்பத்தை போக விடு. ஹல்லேலூயா. நீ போய் சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு. நீ சொல்லு. அந்த அரண்மனையில் மோசேயின் சத்தம் கேட்கிறவரையும் தான் பார்வோன் சிங்காசனத்தில் இருந்தான். என்னைக்கு மோசேயின் சத்தம் பார்வோனின் அரண்மனையில கேட்டதோ அன்றைக்கு என் கர்த்தர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். ஆமென். அதுக்கப்புறம் எகிப்து பார்வோன் கண்ட்ரோல் இல்ல, எகிப்து என் அப்பா கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஹல்லேலூயா. until your voice, உங்க சத்தம் அந்த அரண்மனையில கேட்கிறவரையும் தான் Pharaoh will be on the throne. உங்க சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் அந்த எல்லையை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவார். Maybe you come from a very dark territory. I see people come from Bangalore. I don't know where you come from. இந்த மீட்டிங்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. எந்த எல்லையிலிருந்து நீங்க வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட சூழல் நீங்க வந்திருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுக்க போற பவர் என்ன தெரியுமா? The power to be the voice of the Lord. Hallelujah. நீங்க போய் மோசே போக விடுன்னு சொல்ற நிமிஷத்துல இருந்து எகிப்து என் அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. என் குடும்பம் அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும், என் பிள்ளைகள் அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். எதையெல்லாம் நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீர்களோ அவைகள் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் வரணும்னா மோசே உன் சத்தம் இந்த அரண்மனையில கேட்கப்படணும். Hallelujah. Every one of you has to voice out for you. நான் என் குடும்பத்துக்காக வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், நான் என் ஊழியத்துக்காக பேசிட்டு இருக்கேன், நான் என் ஊழியத்துக்காக பாட போறேன். நீங்க உங்களுக்காக பாடுங்க. ஆமென். let your voice பாலாம கண்களை மூடி தேவ சமூகத்துல இருந்தவரே இருப்பவரே சீக்கிரம் வரப்போகும் ராஜா நீரே, ஆதியும் நீரே அந்தமும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் உமதாகுமே. கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
வரப்போகும் ராஜா நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் உமதாகுமே. இருந்தவரே விமலை சிறையிலே துறைபலா என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை போக விடு. ஆதியும் நீரே, Be the voice of the Lord. அந்தமும் நீரே, Be the voice of the Lord. உங்க குரல்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், உங்க குரல்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், இருந்தவரே, உங்கள் குரல்களுக்குள்ள ஒரு அபிஷேகம். பேசுங்க. பார்வோன் அரண்மனையில் மோசே பேசு. எசேக்கியேலே ஆதியும் நீரே, எலும்புகள் பள்ளத்தாக்கில் பேசு. யோவான் ஸ்நானகனே வனாந்தரத்தில் பேசு. Speak up. ஷரேரே ஃபலோலேலே செகலோ ரீனமை ஹலனரேலேலே செகலோ. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் உமதாகுமே. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஆராதனை. ஹல்லேலூயா. பாட பாட சிங்காசனத்தில் இருக்கிறவரை உங்கள் கண்கள் காணட்டும். See the God who is seated on the throne. The God who is seated on the throne. To him be glory. Shanadara tere Rida shidaro Rika mashidere fenale terela Rima shirele tero ஆராதனை. அப்படியே மெதுவா அந்நிய பாஷையில பேசுங்க, பேச ஆரம்பிங்க. எசேக்கியேல் சத்தம் கேட்கணும். எலும்புகள் பள்ளத்தாக்குல கேட்கிற வரையும் அது வறண்டுதான் இருக்கும், கேட்கிற வரையும் அது உலர்ந்துதான் இருக்கும். எசேக்கியேலின் சத்தம் கேட்கிற வரையும் அந்த பள்ளத்தாக்கு எலும்புகளின் பள்ளத்தாக்கா தான் இருக்கும். எப்ப எசேக்கியேலின் சத்தம் கேட்கிறதோ அந்த பள்ளத்தாக்கு சேனைகளின் பள்ளத்தாக்காய் மாறப்போகிறது. You have the power to turn the situations. Rimari bale rifala lale dere lele shira mahandere re shira re rima கண்களை மூடி வாழ்வியானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் தயவா கண்களை மூடி. ஆவியானவரே, எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மகத்துவம் நிறைந்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். We thank you for your glorious presence, Lord. We thank you for your glorious presence, Lord. மகிமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து 2 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதற்கு முன்பதாக, பரிசுத்தரே, நீர் எங்களை தொடுவீராக. We need your touch, Lord. Ribamala shegedara derere darala shegedara la na na na. Ribabala shegedara la ha terere. நான் படுத்துறங்கி நித்திரை செய்தேன், விழித்துக்கொண்டே கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். பரிசுத்த தேவன் என்னை தாங்குகிறேன். தாவீது தேவ சமூகத்திலே அநேக சத்ருவின் போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரே அவருடைய ஆத்மா நம்பி இருந்தது. இன்றைக்கு வேதனையோடு வந்திருக்கிற, கலக்கங்களோடு வந்திருக்கிற, கேள்விகளோடு வந்திருக்கிற உங்கள் மேலே பரிசுத்த தேவன் சில பதில்களை தர காத்திருக்கிறார். நீங்க யாரோ ஒரு மனிதனுக்காக அல்ல, தேவ சத்தத்திற்காக வந்திருக்கிற கூட்டம். இன்றைக்கு ஒரு சிலரோடு கூட பிரத்யட்சமா கர்த்தர் பேச போகிறார். பி ரெடி. ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிச்சாருன்னு கேள்வி கேட்கிறவர்களா இருந்தாலும்
காரணம் இல்லாமல் தேவன் அனுமதிச்சிருக்க மாட்டாருன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறவங்களா இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு அதனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவாரா? அதற்கு முன்பதாக கண்களை மூடி, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you Father Lord. We thank you Father Lord. பரிசுத்த தேவன் நம்மத்தில் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் சர்வ வல்லமையுள்ளவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆமென். வெரி வெரி ஸ்பெஷல் டே. உங்களுக்கு ஸ்பெஷலோ இல்லையோ, எனக்கு ஸ்பெஷல். ஆமென். If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கும் சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து மினிஸ்ட்ரி பண்ண போறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகத்துவங்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். வேடிக்கை பார்க்கிறவர்களுக்கு மற்றவர்களுக்கு நடக்கிறத பார்த்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. Some people are just watchers, viewers. பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போகிறீர்களோ, நான் I want to tell you my small quote. Don't watch your watch. என்ன பண்ணாதீங்க, தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் 10 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டோமா, 10 நிமிஷம் ஆச்சு, ½ அன் ஹவர் ஆச்சுன்னு வாட்ச் பார்க்காதீங்க. ஒரு அன்போட நேசத்தோடு உள்ளே போங்க, அவர் உங்களை நடத்துப்பார். ஹல்லேலூயா. ஸோ ஃப்ரம் மை காலேஜ் டேஸ், யூஜியிலேருந்து நான் வெளியில் வர்ற பல ஆண்டுகள், ராத்திரியெல்லாம் என் ரூம்குள்ளே போனேன்னா மணிக்கணக்காக நான் வர்ஷிப் பண்ணிட்டே இருப்பேன். காலையில் ஒரு 10 o'clock, நைட்டு 10க்கு ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 4, 5க்கெலாம் சில நேரங்களில் போயிருக்கு. அப்போ எத்தனை பாட்டு பாடியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? 2 லைன் தான் போகும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு லவ். ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிறதுக்கு there is no any expressive moment. நீங்கள் ஒரு இப்படி தான் நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லவே முடியாது. அங்கே போயிட்டீங்கன்னா அவர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவார். சில நேரத்தில் நம்ம கண்டென்ட் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுவோம், சில நேரத்தில் உள்ளே போய் உட்காருவோம், அவர் நடத்துவார். தட்ஸ் கால்டு ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட். ஆவியில் ஜெபிக்கிறதுன்னு பேர். ஆமென். உங்களை மிகவும் நேசிக்கிறவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும். இப்படி சந்திச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்கும், ஆனாலும் செய்ய முடியாது, உங்களாலேயும் கேட்க முடியாது. சில நேரத்தில் நெருக்கடியாக நிற்போம், வெறுமையாக நிற்போம். அப்படி எல்லாரும் இருந்தும் இல்லாத போல ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் சந்தித்தவன் நான். யாரும் இல்லாமல் நடு ரோட்டில் நடு காட்டில் தனியாக இருந்தவனு நான். இப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எனக்கு ஒன்று தெரியும், இந்த பயம்னு ஒன்று உள்ளே இல்லவே இல்லை. ஏன்னா அது எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா. Fear not, I am with you ன்னு ஆண்டவர் சொல்கிறார். பயப்படாதே. ஆபிரகாம் துறவுகளை தோண்டுகிறார். அந்த துறவுகள் எல்லாம் ஆபிரகாம் நாட்களுக்கு அப்புறமா ஈசாக்கின் நாட்களில் பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்கன்னா தூற்று போட்டு மூடிட்டாங்க அந்த துறவுகள். அந்த கிணறெல்லாம் ஈசாக் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப மறுபடியும் தோண்டி தன் தகப்பனிட்டு அதே பெயரை இடுகிறார். அதற்கப்புறம் ஒரு துறவை தோண்டுகிறார். அந்த துறவில் பஞ்சாயத்து வருது, வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். உடனே அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு துறவை தோண்டுகிறார். அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். உடனே அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு துறவை தோண்டுகிறார். அங்கே அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அதனால கர்த்தர் நமக்கு பழுகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார். ரெகோபோத்தின் பெயர் வச்சுட்டு திரும்ப அங்கே இல்லை. ஏன்னா அந்த ரெகோபோத்தில் தண்ணி இல்லை, there is no water in ரெகோபோத். அங்கிருந்து புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா பெயர்சபாவில், ரெகோபோத்தில் இல்லை, பெயர்சபா. வாயில் திறந்து சொல்லுங்க பார்ப்போம். பெயர்சபா, இங்கிலீஷில் பெயர்சபான்னு இருக்கு. ஆண்டவர் சொல்கிற முதல் வார்த்தை, பயப்படாதே, உன் தகப்பனாக ஆபிரகாமோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை அதுதான், டோன்ட் ஃபியர். பயப்படாதீங்க. உங்கள் தகப்பன் நாட்கள் இருந்தது போல, ஆபிரகாம் நாட்கள் இருந்தது போல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொன்னா போதும். எஸ், தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதில் அப்படியே பிடிச்சி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், நான் மிகவும் நேசிக்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்லுவார், வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வரும். கர்த்தருடைய வார்த்தை வந்ததானால் வாய்ப்பு தானாய் வரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் எல்லாம் there is no way, இப்படி தாங்க இருக்கும், கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பார், அப்புறம் தான் முடிஞ்சிடும். அப்படின்னும் போது ஆண்டவருடைய வார்த்தை வரும், ஜீவன் உண்டாகும், நான் ஜீவன் வர பண்ணுவேன், இப்படிலாம் கர்த்தருடைய வார்த்தை வரும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, இப்படிலாம் வரும்போது நேரிடாதான் நேரிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம்.
வார்த்தை வந்துருச்சு. இந்த வார்த்தை வந்ததுனால கர்த்தர் வாய்ப்புகளை ஆட்டோமேட்டிக்காக அனுப்புகிறார், தருகிறார். ஜீவன் இவ்வளோதான் ஒருத்தர் சொல்லும்போது ஆண்டவர் எக்ஸ்டெண்டட் பீரியட் தர்றார். ஆமாம், எல்லாம் முடிந்தது என்று நாம் நினைக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் நம் வாழ்க்கை தலைகீழாய் மாறி போக பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் இந்த நாள் ஒரு பிரத்யட்சமான வார்த்தையை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்கிட்ட இருதயத்தில் வைத்தார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு சிலரோடு கர்த்தர் பேச போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஸோ எவ்ரி வென்ஸ்டே வி ஹாவ் அ ஜூம் மீட்டிங். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது. விமென்ஸ் ஃபெல்லோஷிப் பிரின்ஸ் அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. அநேக தேசங்கள்லேருந்து அநேகர் வந்து கொண்டே இருக்கிறதுனால இந்த டேட்ஸில் நான் எங்கேயுமே நாங்கள் வந்து வெளியில் எங்கேயும் போகிறதில்ல, டேட்ஸும் கொடுக்குறதில்ல. ஆனால் அண்ணனை ரொம்ப நேசிக்கிறதுனால, இந்த ஊழியங்களை அண்ணனை அக்காவையும் நாங்கள் நேசிக்கிறதுனால இந்த டேட்ஸை நாங்கள் ஒப்பு கொண்டு வர்றோம். ஏன்னா இது நடக்கிற டைமும் அது நடக்கிற டைமும் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் டைம். அதனால் இன்றைக்கி பிரின்சிமா நான் நடத்திட்டு போயிடுறேன் அப்படின்னு போயாச்சு. இப்போ சீட்டு என் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல இடைப்படுவாராக, பேசுவாராக. விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசணுன்ற வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கிறது? ரைட், தயவாக எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். யாக்கோபு 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாரு பெறுவா அப்படின்னா, சோதனையை ஜெயிக்கிற மனுஷனா, சகிக்கிற மனுஷனா? ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெயம் கொள்ளுகிறதுலே சிறந்தவர்கள். ஜெயிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஒரு போட்டி அப்படின்னாவே அதில் யார் ஹைலைட்டாக இருப்பா? ஜெயிக்கிற ஒருத்தர் தான் ஹைலைட்டாக இருப்பார். நீங்கள் 4 பேர் ரேஸ் ஓடுறீங்க, ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்கன்னா அந்த அத்லெட்லாம் கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடி முடிச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. கடைசிக்கு லாஸ்ட் ப்ரைஸ்ன்னு கொடுக்குறது இல்லை. அவங்க தே கால் லைஸ் என்னென்னா ரன்னர்ஸ்ன்னு பேர். என்னது? தோத்தவங்களுக்கு ரன்னர்ஸ், ஆறுதல் பரிசு ஒன்று கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கோம். இப்போ இவர்களுக்கு என்ன தேவை? தோத்தவங்களுக்கு. ஜெயித்தவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மமதை வந்துடும், பெருமை வந்துடும். ஒரு சிலர் தான் கொஞ்சம் சட்டிலாக இருப்பாங்க. ஆனால் அந்த தோற்றவர்கள் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் எப்போவுமே ஜெயித்தவர்களை பார்க்கிறத விட தோற்கிறவர்களை பார்க்கிறது நல்லது. அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அநேகர் சொல்கிறீங்க, நானே அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கேன். ஆமென். இவருக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஆறுதல் பரிசு. தோற்றவர்கள் என்று சொல்லாமல் தேர்டுக்கு அப்புறம் ஃபோர்த்துன்னு ஒரு கேட்டகரியும் வைக்காமல் அதுக்கு பேர் ரன்னர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. சரி, கொடுத்ததுக்கப்புறம் இவருக்கு தேவையான ஒன்று ஆறுதல் கிடையாது. என்னன்னா சகிப்பு. சொல்லுங்க, சகிப்பு. ஹல்லேலூயா. ஒரு வெற்றியில நீங்கள் கற்றுக்கொள்கிறதை விட ஒரு தோல்வியில நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடம் மிகப்பெரியது. ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை நீங்கள் பெறும்போது ஏற்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய துக்கத்தை நீங்களோ உங்கள் குடும்பமோ சந்திக்கும் போது உங்களுக்கு தேவையான ஒன்று என்னன்னா அந்த சந்தோஷத்தை தாண்டின சகிப்பு. சொல்லுங்க, சகிப்பு. சந்தோஷம் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் சகிப்பு. இது ரெண்டு வேற யாரு? இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? சந்தோஷம். டக்குன்னு போய் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவோம்ப்பா. சந்தோஷம். ஏற்கனவே பிரச்சனைன்னு தான் வரும். பிசாசு எப்போவுமே நெகட்டிவ் கன்ஃபெஷனை கொடுத்துட்டே இருப்பான். அதாவது ஒரு நார்மலாக பாசிட்டிவாக இருக்கிற ஒரு வார்த்தையவே உங்களுக்கு எப்படி தோணும்? நெகட்டிவாக தான் தோணும். நிறைய நம்ம வாரம் 1 முறை 2 முறை தான் தேவ சமூகத்தில் இப்படி எல்லாரும் கூடி தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். மிச்ச நேரம் எல்லாம் உலக பிரகாரமான வேலைகளை செய்கிறோம். தப்பு இல்லை. அதனால நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கும். சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நெருக்கத்தை கட்டளையிடுவாராக நான் சொல்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அமைதியாக இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நெருக்கத்தை உண்டு பண்ணுவாராக. இப்போ எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் சொன்ன நெருக்கமும் நான் இப்போ சொன்ன நெருக்கம் தான். ஆனால் உங்களுக்கு என்ன தோணுச்சே?
ஏற்கனவே நெருக்கம் தான் இங்கே வந்து நெருக்கமாக உட்காந்துருக்கோம், நீ திரும்ப ஒரு நெருக்கம்னா எப்படியா அப்படின்னு தோணுச்சு தானே. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போதே நமக்கு என்ன தோணும், போச்சு. ஒரு வருஷம் எந்த சர்ச்சுன்னு தெரியல, அந்த சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன் பிரசங்கம் பண்ணுறது மறந்துச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நியூ இயர் சர்வீஸில் நான் ப்ரீச் பண்ணி முடிச்சுட்டு அப்படி இந்த மியூசிஷியன்ஸ் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். பாஸ்டர் வந்து அந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் எடுங்க பாஸ்டர், நான் வந்து அந்த வேர்ட் ஆஃப் காடை மட்டும், அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நான் ரிவீல் பண்ணிவிட்டு நான் உட்காந்துடுறேன்னாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் இந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, வாக்குத்தத்த அட்டைகள் எல்லாம் எடுப்போம். அதில் அந்த மியூசிஷியன் ஒரு தம்பி எடுத்துட்டார், ஒரு கார்டு எடுத்து, உன்னை போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிப்பேன், நான் கூட இருப்பேன், சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஏதோ ஒரு வசனம். அதை வாசிச்சோடனே ஆண்டவர் என் கூட இருப்பாரான்னு பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்கிறான். நான் பக்கத்தில் இருக்கேன், அவங்க 2 பேருமே அதை கவனிக்கல. அவன் சொல்கிறான், இப்படி ஒரு வசனம் வருதுனாவே என்ன அர்த்தம்னா, ஏதோ உனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது, ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரான்றான் அவன். இவன் உடனே, ஏண்டா டேய் 12 மணிக்கு சொல்கிற வார்த்தையாடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறது என் காதில் விழுகுது. அநேகருக்கு சில எண்ணங்கள் வந்து நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. ஒரு முறை ஊழியத்தை முடித்து விட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஒரு சிலர் ஊழியம் செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கிறோம். காங்கேயமில் மீட்டிங் முடித்து ஒரு நல்ல நைட் 10 மணிக்கு மீட்டிங் முடியுது. ஒரு 12 o'clock அப்புறம் இந்த கரூர்லாம் தாண்டி திருச்சி வழியாக வந்துட்டுருக்குறோம். திருச்சி வர்றதுக்காக வந்துட்டுருக்கோம். பயங்கர ரஷ் பஸ்ஸில். அந்த ஃபுட்போர்டில் நான் அமர்ந்து கொண்டு ட்ராவல் பண்ணுறேன். அப்போ எனக்கு வேலெட்லாம் கிடையாது, பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. என்னோட ஒரு பேக், பைபிள் பேக் இருக்கும், அதில் ட்ரெஸ்ஸு, பைபிள், காசு எல்லாம் அதில் தான் இருக்கும். நான் அதில் படியில் உட்காந்துருக்கேன். நல்ல டார்க், சரியான இருட்டு. இப்போ பஸ் ஒரு இடத்துல இப்படி ஜம்ப் பண்ணி அப்படி இது பண்ணிச்சு. நான் ஸ்லிப் ஆகிட்டேன். இப்போ பிடிச்சிட்டேன், கம்பியை பிடிச்சிட்டேன். நான் விழலை, ஆண்டவர் கிருபையில். ஆனால் என்ன விழுந்துருச்சுன்னா, என்னோட பேகு விழுந்துருச்சு. அப்போ ரோடு போட்டுட்ருக்காங்க, அந்த பக்கம் ரோடே கிடையாது, நல்ல காடு தான். அங்கேருந்து சிட்டிக்குள்ளே வரணுன்னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும், 60 கிலோமீட்டருக்கு மேலே, ஒரு 1.5 மணி நேரமாவது அந்த நாட்களில் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். நல்ல காடு. இது நடக்கும்போது சரியாக எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 12:30 to 1 o'clock இருக்கும், அந்த டைம் இருக்கலாம். என் பைக், என்னோட பேக் விழுந்துருச்சு. முக்கியமாக எனக்கு வேணால் காசுலாம் பிரச்சனை இல்லை, பைபிள் போயிடுச்சு. அதனால வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் பைபிள். அது ஒரு NIV. உடனே நான் பின்னாடி இருந்து சத்தம் போடுறேன், யாருக்குமே கேட்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கா தட்டிட்டு பஸ்ஸை நிறுத்த சொல்லுங்கன்ற. உடனே அதுக்குள்ளே ஒரு 1 or 2 kilometers கிராஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணாங்கன்னா, நிறுத்திட்டாங்க பஸ்ஸை. நான் கூப்பிட்றேன், யாராவது இறங்கி வாங்கடான்றேன். ஏன்னா பிச் டார்க், சுத்தமாக ஒன்றுமே தெரியல. நான் சொல்கிறேன், யாருமே இறங்கலை. நீங்கள் இறங்குங்க, நீங்கள் போய் பார்த்துட்ருங்க, நாங்கள் வந்து பஸ்ஸை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு. அவர் தான் டிரைவர் நிறுத்திட்டாரு. சரி, நான் இறங்கிட்டேன். நான் இறங்கி தேடுறேன். அப்போ மொபைல்லாம் கிடையாது, ஃபோன்ஸ் கிடையாது. தேடுறேன். நான் தேடி பஸ்ஸு அந்த அவ்வளோ ஒரு 20 அடி தூரத்தில் நிற்கிதுன்னா நான் அப்படி வந்திருப்பேன். பஸ் எடுத்துட்டாங்க. எந்த ஒரு ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாமல், ஒரு வார்த்தை கூட நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்லக்கூட இல்லை. பஸ் எடுக்கும்போது எவனை கூட இறங்கவும் இல்லை. பஸ் எடுத்தாச்சு. ராத்திரி 1:30 மணிக்கு நல்ல நடுக்காட்டில் உங்களை இறக்கி விட்டால் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும் இல்லையா? சரி, இப்போ எனக்கு என்னென்னா, யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டார்க்னஸில் ஒவ்வொரு வெஹிக்கிளாக வருது, நான் நிறுத்துகிறேன். நீங்கள் நிறுத்துவீங்களா? ராத்திரி 1:30 மணிக்கு நீங்கள் ராத்திரியில் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு ஒருத்தன் வெள்ளை சட்டை போட்டு நிறுத்தினா நீங்கள் நிறுத்துவீங்களா? வெள்ளை சேலைன்னா பேய் லிஸ்ட்டில் சேர்த்துடலாம். வெள்ளை சட்டைன்னு எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? சரி, இது ஆம்பளை பேயாக இருக்குமோ நிறுத்தல என்னன்னு தெரில. எல்லாம் வளைச்சிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. எனக்கு முடிவு பண்ணிட்டேன், இனி இருக்கிற எங்கே நிற்கிறோன்னே தெரில, எது ரோடுன்னு தெரில. ஆண்டவரே, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம என்ன தப்பு பண்ணோமோன்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஓடுதா இல்லையா? நான்லாம் ஸ்டூலில் இடிச்சுக்கிட்டாவே இன்றைக்கி என்ன தப்பு பண்ணோன்னு யோசிக்கிற ஆள். நடுக்காட்டில் இப்படி இறக்கி விடும்போது தோணுமா தோணாதா? தோணுது, என்னென்னமோ தோணுது. ஊழியத்தை முடிச்சுட்டு வர்றோம், இன்றைக்கி எதாவது தப்பாக பேசிட்டோமா அப்படின்லாம் தோணுது. திடீரென்று எனக்காக ஒரு லாரி வந்தது. நான் நிறுத்தலாம்னு நினைக்கும் போது என் மனசுக்குள்ளே வேண்டாம், அவனை நிறுத்த மாட்டான்னு போது லாரியே நிற்கிது. நான் என்னன்னு கேட்குறேன். அவர் கேட்குறாரு, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், நானும் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும். ஏர்போர்ட்டுக்காக போகணும். அவர் உடனே சரி வாங்கன்றார். ஏறி உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ட்ராவலுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் நான் இறங்கிட்டு இப்படி தான் போகணும் ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சி வச்சு, அதுக்கப்புறம் நான் வீடு வந்து சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய கதை. அது இப்போ அவசியம் இல்லை. ஆனால் அந்த நேரம் நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்னன்னா, மற்றவர்கள் என்னை கைவிட்டார்கள் என்று அல்ல, என் ஆண்டவர் அப்பொழுதும் என்னோடு கூட நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் என் சத்தம் ஏன் கேட்கல, அவர் பார்க்குறாருன்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சதெல்லாம் அவருக்கு கேட்டுச்சா, தெரிஞ்சுச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் நினைவுகள் எல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னுடைய தவிப்பை அவர் பார்க்கிறார். நிறைய நேரம் நீங்கள் தனிமைப்பட்ட சூழ்நிலையில் பரிசுத்த தேவன் உங்களை சோதிக்கிறார். சோதனைக்கு என்ன பண்ணிருங்க, உங்களை இப்போ கொடுத்துருங்க. திஸ் இஸ் யுவர் டெஸ்டிங் பீரியட். ஏன் இந்த டிலே, ஏன் இந்த ரிட்டன், ஏன் இந்த யூட்டர்ன்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, டோன்ட் வரி, யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். சரியான பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, யார் உங்களுக்கு விரோதமாக என்ன பேசினாலும் திரும்ப பேசாதீங்க. ஹல்லேலூயா. டோன்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் யார் நல்லவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. உங்களுக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எந்த வாய் நீங்கள் டுபாக்கூர்னு சொன்னிச்சோ, நீங்கள் ஃப்ராடுன்னு சொன்னிச்சோ, உங்களுக்கு விரோதமாக எழும்பினதோ, அதே வாய் ஒரு காலத்தில் அவங்க கூட கர்த்தர் இருக்கார் அப்படின்னு சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய அதிகாரி, ஒரு லேடி, அநேக ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிற ஒருத்தர். அவங்க வந்து ஒரு IRS ஆஃபீஸர். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் கேரளாவில் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஸ்திரீ. இப்போ எங்களை பார்க்கணுன்னு சொல்லி எங்களை மீட் பண்ணாங்க. அவங்கள சந்தித்தோம். அவங்களுக்குள்ள இருக்க பேஷனை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்காங்க, லைனஸ் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம இல்லையே அப்படின்னு தோணுது. அநேக சோதனைகளை ஒருத்தர் ஜெயிக்கும் போது, சிறு வயதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், அவங்களுடைய தகப்பன் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்காக ஒருத்தர் பேசும்போது ஒரு ஃபேமிலி வந்து சொல்லியிருக்காங்க, உன் பிள்ளைக்கு அவங்க அம்மாவை பார்த்து, யாரும் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, போனால் போது நான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போனால் போதுன்னு சொல்லி வருஷங்கள் ஓடினது. இவர்கள் அவங்கள பார்க்கணுன்னாவே இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி பல போலீஸ் ஆஃபீஸர்ஸை தாண்டி தான் உள்ளவே பார்க்கவே முடியும். ஹல்லேலூயா. சில பேருக்கு சிறு வயதில் நடந்த அவமானங்கள், காயங்கள் எல்லாம் இன்றைக்கு வடுக்கலாக தழும்புகளாக இருக்கும்னா அதை நினைத்து தியானித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் உங்களுடைய பெஞ்ச் மார்க்ஸ். ஹல்லேலூயா. சகிச்சு ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். ஆமென். சண்டை போட்டல்ல, சகிச்சு. சில நேரத்தில் பேச தோணும், அப்படியே உள்ளிருந்து என்ன பண்ணோம், அப்படி வரும், நான் ரிட்டன் கொடுக்கணும்னு தோணும், நான் யாருன்னு காட்டுறேன்னு தோணும். அங்கே தான் நீங்கள் அமைதியாக இருக்கு. இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் எதையாவது செஞ்சு சொதப்பிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம். டோன்ட் புட் யுவர் எஃபர்ட்ஸ், ஜஸ்ட் காம் டவுன். சில நேரங்களில் அமைதியாக இருங்க. கர்த்தர் வந்து நின்று யுத்தம் என்கிறதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. நீங்கள் மாத்திரல, உங்கள் மொத்த குடும்பமும் பார்க்கும். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்திற்கு ரொம்ப நேசித்து அவருக்கு அருகில் போகும்போது இதை போன்ற சில சோதனைகளை நீங்கள் சந்திக்கிறது வழக்கம். அப்போ தான் நீங்கள் ரொம்ப சரியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜெபிக்காத நாட்களில் வருகிற சோதனைகளை விட ஜெபித்த நாட்களில் வர சோதனைகள் அதிகம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக சந்தித்த பிரச்சனைகளை விட ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்த பிரச்சனைகள் அதிகம். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம். வாலிபர்கள் பாருங்களேன், ஆரம்ப நாட்களில் பெரிய தவறுகள் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ஞானஸ்நானம் எடுத்து பக்தி விருத்திக்கு எதுவும் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கும் போது அவர்களுக்கு வருகிற சோதனைகள் ஏராளம். அதில் ஒருவன் நானும். ஆனால் இது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு சர்வ வல்லமையில் தேவன் உதவி செய்கிறார். என்னை மிகவும் கவர்ந்த ஒரு சம்பவம் சங்கீதம். தயவு எடுத்துக்கொள்ளுங்களேன். சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மையில் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா தாகமா இருக்கு. யாரும் இல்லாத நேரத்தில், இப்ப நான் தனியாக விடப்பட்ட சூழ்நிலையை போல தாவீது தனியாய் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். எங்க அப்படின்னா ஒரு டெசர்ட்ல. அந்த நேரம் என்ன தேவை? தண்ணி தான் தேவை. ஆகாரமே கிடையாது, தண்ணி வேணும். ஆனா ஆத்துமா என்ன சொல்லுதுன்றாரு? ஆத்துமா உம்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. மாம்சத்துக்காக தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கல, மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு ட்ரைனஸை ஃபீல் பண்ணுறீங்களோ, எப்பொழுதெல்லாம் தோல்விகளை சந்திக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே படுத்துறங்கி நித்திய செய்வேன், திரும்ப நான் காலையில் எழும்பும்போது நீர் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறீர்னா நீர் என் கூட இருக்கிறீர், என் மேலே இன்னும் பர்பஸ் இருக்குன்னு அர்த்தம், நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ண போகிற நாட்களுக்கு நேராய் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம்.
ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மார்க் 4வது அதிகாரம் 35வது வசனத்தில் அப்போஸ்தலர்ல மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 27:22 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெலித்தா என்ற தீவுக்கு போகிறதுக்கு முன்பதாக தர்ஷிஷின் கப்பலில் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலர் போய் கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய புயல் வருகிறது. அந்த புயலில் தர்ஷிஷின் கப்பல்னா இன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷோட கப்பல். அந்த நாட்களில் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஷிப் எதுனா இதுதான், தர்ஷிஷின் கப்பல்கள் தான். மிகப்பெரிய புயலில் அடிபட்டு எல்லாம் உடைஞ்சிச்சு, கப்பல் சேதம் வந்துச்சு. ஆனால் என்ன வரல? பிராண சேதம், உயிருக்கு சேதம் வரவில்லை. அந்த நேரத்தில் பவுல் சொல்கிறார், கப்பல் சேதமே இல்லாமல் பிராண சேதம் யாருக்கும் ஏற்படாது. நல்ல சில விஷயங்களை கவனிக்கணும். நாம் கட்டப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற போல இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற சில சோர்ஸ் வந்து உடைகிற சூழ்நிலைகளில் இருக்கும், கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் இருப்போம். ஆனால் உங்கள் பிராணனுக்கு ஒரு சேதமும் வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்த போகிற நாட்களுக்கு நேராய் உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க, ஒரு நாளில் மறந்துடாதீங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஒரு வேர்டு இருக்கு, ப்ராமிஸ், அப்புறம் கடைசியா வாக்குத்தத்தம் இருக்கு. கடைசியா என்ன இருக்கு? ஃபுல்ஃபில்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது வாக்குத்தத்தம் முடிஞ்சிருச்சு, அங்கே வந்து உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு இடையில ஒரு டைம் இருக்கு, வெயிட்டிங் பீரியட் இருக்கு. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ப்ராசஸ். சொல்லுங்க, ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பீரியட் தான் ரொம்ப 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 கஷ்டம். நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னா, ஒன்றும் பயங்கரமா இல்லையா ஆண்டவரே, நிறைய அடி மேல் அடி வாங்கிட்டு இருக்கனே அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, திஸ் இஸ் ப்ராசஸ் டைம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ப்ராசஸ்ல நான் இருக்கேன். ஆமாம், ஒரு பெரிய வால் செய்கிறதுக்கு முன்பதாக, ஒரு மிகப்பெரிய அருவா செய்கிறதுக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஹை டெம்பரேச்சரில் அதை நெருப்பில் இல்லை வைப்பாங்க. அப்படியே கங்கு மட்டும்தான் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அருவாள் செய்யும்போது தான் பார்த்துருக்கீங்களா? இன்னொரு சுத்தியில் எடுத்து டம்மு டம்முன்னு அடிப்பாங்க. அப்படி தீப்பொறியெல்லாம் ஸ்பார்க் ஆகி பறக்கும், இக்னைட் ஆகும். அது பார்க்கும்போது என்ன இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். பக்கத்தில் போக முடியாது. அந்த நாட்களில் நான் பார்த்துருக்கேன், பயங்கரமாக அதை அருவா செய்கிறவங்க அந்த பிளேஸ் போனீங்கன்னா போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு அடிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அது ஷார்ப்பாக தின்னாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஷார்பன் பண்ணி விற்கிறதுக்கு கொண்டு வந்து அப்படி மார்க்கெட்டில் வைக்கும்போது சும்மா பலன்னு இருக்கும் அந்த கத்தி. இருக்குதா? இப்போ அதை எடுத்து நீங்கள் ஒரு காய்கறி கட் பண்ணும்போதோ இல்லை ஒரு மரத்தை வெட்டும் போதோ, ஒரு இவ்வளோ வருஷமாக இருந்த ஒரு மரம் மொத்தமாக ஸ்மைங் அப்படின்னு போயிருக்கு. காரணம் என்னென்னா, இது தன்னை ஒப்பு கொடுத்தது தான் காரணம். உருவாகிறதற்காக, பிரகாசிக்கிறதற்காக, பயன்படுகிறதற்காக. ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் வேல்யூ ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இனி வருகிற நாட்களில் உங்கள் வேல்யூ என்னன்றதை கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், அநேகர் பார்த்து ஒரு தங்கத்தையும் மரக்கட்டையும் வச்சுட்டு இதுக்கு எது வேல்யூ இருக்குது அப்படின்னா, மரக்கட்டைக்கு கண்டிப்பாக வேல்யூ கிடையாது. எதுக்கு தான் வேல்யூ? தங்கத்துக்கு தான் வேல்யூ. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு மரக்கட்டை உங்களால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். உங்கள் அருகில் இருக்கிற மிகவும் தாழ்ந்து வாய்ந்தவர்களுக்கு அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கலாம்? அவன் கோல்டு தங்கம்டா, நீ என்ன இருக்க தருதலை அப்படின்லாம் நிறையா சர்டிஃபிகேட்லாம் நம்ம வாங்கியிருப்போம். ஆமாம் தானே? இப்போ கதைக்கு வர்றேன். இப்போ இதை சொன்ன ஒரு ஆள் இருக்குல்ல, இந்த ஆள் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, ஷிப்பில் போயிட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஷிப். நல்லா கவனிக்கணும். இந்த ஷிப்பில் இருந்து இந்த டிக்கெட் கீழே விழுந்துருச்சு. எங்கே விழுந்துருச்சு? நல்லா நடுக்கடலில் கீழே விழுந்தாச்சு. இப்போ புத்துக்கான்னு நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும்போது இப்போ மேலேருந்து நான் கேட்குறேன், உங்களுக்கு 10 கிலோ மரக்கட்டை வேணுமா, 10 கிலோ தங்கம் வேணுமான்னு கேட்குறேன். எது வேணும்? இப்போ எதோட வேல்யூ பெருசு? இப்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. ஹல்லேலூயா. பிகாஸ் ஆஃப் பீப்புளுக்கு உங்கள் வேல்யூ என்னன்னு தெரியணும்னா, சில சூழ்நிலைகளை சிலர் சந்திக்கும் போது தான் உங்கள் வேல்யூவே தெரியும். அங்கே நீங்கள் தான் உதவி செய்கிறவர்களா, டெஸ்டினி ஹெல்ப்பர்ஸாக இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை சில நேரத்தில் உதவி இல்லாமல் நிறுத்தினதற்கு காரணமே உங்களை அநேகருக்கு உதவுகிறவர்களாய் மாற்றுகிறதற்காக தான். ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான விஷயம், சில நேரத்தில் ஆண்டவர் ஏன் வந்து என்னை கொண்டு போய் எங்கள் உயரத்தில், ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் ஹெல்ப்லெஸ் என்னை விட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எந்த மனுஷன் எனக்கு உதவி செய்யலை அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங்.
ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய உயர்வுகளில் அந்த மனுஷன் வந்து கிரெடிட் எடுக்கக்கூடாது. நான் இல்லைன்னா அந்த குடும்பம் இன்னைக்கு ஓகன் வந்திருக்காது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரே ரீசன்னால அங்கே என் ஆண்டவர் தான் அதை செஞ்சாருன்னு நீங்கள் சொல்கிறதற்காக கர்த்தர் எல்லார் கையையும் வாயையும் என்ன பண்ணிட்டார்? க்ளோஸ் பண்ணிட்டார். ஒருத்தனும் உதவி செய்ய விடலை. ஆமாங்க, உண்மை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் யோசிச்சு பார்க்குறேன், அன்றைக்கு ஒருவேளை ஒரு நபர் வந்து நமக்கு உதவி செஞ்சுருந்தா இன்றைக்கு நாம் நிற்கிற காரியங்களை ஸ்தானங்களை பார்க்கும்போது நான் இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு ஒரே வார்த்தையில் கர்த்தருடைய ஸ்தானத்தை இவர்கள் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நான் சொல்கிறேன், ஒரு காலம் வரும், அந்த நாட்களில் வெட்கம் அவமானம் இதெல்லாம் உங்களுக்கு சாட்சியாய் மாறும். ஹல்லேலூயா. சில வியாதிகள் அல்ல, சாட்சிகள். உங்கள் வாழ்க்கை கர்த்தர் தலைகளாய் மாறி போக பண்ணுவாராக. நீங்கள் இதுவரை சில தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு சொல்கிறேன், சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக சகிக்கிறீங்க அப்படின்னா அவனை டெல் யூ குட் நியூஸ். உங்களுடைய சகிப்பின் நாட்கள் முடியும் போது கர்த்தர் மகத்துவமாய் உங்களை பிரகாசிக்கிற நாட்களுக்குள்ளாய் கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு மிகப்பெரிய வியாதிக்காக ஒருத்தர் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டார் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. நான் ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி என்னுடைய பிரசங்கம் ரொம்ப சட்டிலாக இருந்துடும், மிகவும் சாதாரணமான பிரசங்கம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருக்க சொன்னார், இன்னும் நல்லா நீங்கள் பேசியிருக்கலான்னு சொன்னார். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா மிஸ் பண்ணிட்டோமோன்னு சொல்லி. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு 2 பேர் என்னை வந்து மீட் பண்ணாங்க ஒரே டைமில், மறக்கவே மாட்டேன். நாகர்கோவில். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு இத்தனை வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தீங்க, நீங்கள் எங்ககிட்ட வந்து இந்த பிரசங்கத்தை பண்ணீங்க. நான் மறந்துட்டேன், அந்த பிரசங்கத்தை நான் மறந்துட்டேன். அவர் சொன்னார், இந்த பிரசங்கத்தை நீங்கள் பண்ணீங்க, அன்னைக்கு தான் நான் என்னை முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன், பைபிள் காலேஜ் முடிச்சிட்டேன், இப்போ நான் ஊழியம் செய்துருக்கேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு விஷயம் இது. இன்னைக்கு அந்த தம்பி வந்து நாகர்கோவிலில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. ஆமென். இன்னொரு நபர் அதே நாளில் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் உட்காந்துருக்கிறார். அவர் வந்து பேசினார். அவர் எனக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கீங்கன்னு விசாரித்தேன், ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டார். சொன்னார், நீங்கள் அன்றைக்கி ஜோம் பண்ணீங்கல்ல, முடிச்சுட்டு நான் போனதுக்கப்புறம் கரெக்டாக 1 மந்த் வரைக்கும் தான் அந்த பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பிரச்சனை என்னை எட்டி கூட பார்க்கல. நான் போய் டெஸ்ட் பண்ணுறேன், அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி. விசுவாசம் உங்களை சுஸ்தமாக்கும். ஹல்லேலூயா. உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறது சகிப்பு. அதுக்காக நீங்கள் உங்களை விட்டு கொடுத்துருங்க. யார் என்ன பேசினாலும் தயவு செஞ்சு திரும்ப பேசாதீங்க. ஏன்னா அவர்கள் நீங்களும் சமமாக கூடும். மிகப்பெரிய உயர்வுள்ள கர்த்தர் உங்களுக்கு போய் நிறுத்த போகிற நாட்கள் வரப்போகிறது. காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் செய்வார் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியே கண்களை மூடி எழும்பலாமா? கண்களை மூடி நல்ல அந்நிய பாஷையில் ஆண்டவரை விடுதலையாய் உயர்த்த போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்ல கண்களை மூடி. ஜீசஸ் லார்ட் ரிபாபாலா ஷெகேதாரலா ஹாந்தரே ரிபாமலா ஷெகேதாரலா ஹாதரே. வாய்களை திறந்த ஆண்டவரே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை நீர் அவனுக்காக வைத்திருக்கிறீரே. எங்களை சகிக்க பண்ணுவீரா, சகித்து ஜெயிக்க பண்ணுவீரா. நல்ல வாய்களை திறந்த ஆண்டவர், நீர் யுத்தம் பண்ண வல்லவர். இந்த நாட்களில் பரிசுத்த தெய்வன் எங்களை நடத்துவீராக. எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவன் நீர்தான். கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். சொல்லுங்க. படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. சத்தத்தை உயர்த்தி. படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. முழுபலத்தோடு நீர் என்னை தாங்குவதா,
கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. கண்களை மூடி படுத்துறங்கி. இனி கலக்கத்தோடு நாங்கள் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் விழுத்தொல்லும் போது கர்த்தர் எங்களை தாங்கினி. எங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை. பரிசுத்த தேவன் எங்களை மகிமையாய் நடத்துவீரார், வல்லமையாய் நடத்துவீரார். சில சோதனைகளை இதுவரை கர்த்தர் சகிக்க பண்ணினீரே, சகித்து ஜெயிக்க பண்ணினீரே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் மன கலக்கத்தோடு வந்திருப்பார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆளுகை செய்வீரா. உம்முடைய பலன் அவர்களை இடை கட்டுவதாக. நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து ரீபா மாலா ஷேகேதாராலா ஹாந்தேரே. சில மன கலக்கங்கள் மாறுவதா. கடன் பிரச்சனையினாலே புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா விதமான கடன் பாரங்களையும் இப்பொழுது மாற்றுவீரா. இந்த கடனை எப்படி என்னால் சந்திக்க முடியும், அடைக்க முடியும் என்ற பயங்கள் இப்பொழுது நீங்குவதா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீரா. பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக. இதுவரை உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதி பேசினவருடைய நாவுகள் அடைக்கப்படுவதா. இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவின் கிரியைகள் விலகுவதாக. ரேபா மாலா ஷேகேதாராலா ஹாந்தேரே. ரீபா மாலா தரேலே ஷேகேதாராலா ஹாந்தேரே. எதிர்கால பயங்கள் நீங்குவதா. ஃபியூச்சர் ஃபியர். எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என் குடும்பம் என்ன செய்ய போகிறது என்று தெரியாத பயங்கள் இப்பொழுது நீங்கட்டும். கர்த்தர் வழிகளை ஏற்படுத்துகிறது. வழியே இல்லாத இடங்களில் புது வழிகளை இந்த நாளில் கர்த்தர் திறப்பீரார். புது வழிகளை கர்த்தர் திறப்பீராக. New doors will be open. நல்ல வாயில துதிங்க. ஒரு 5 நிமிஷம் அப்பாவை நாம் துதித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். We need your presence, Lord. We need your blessings, Lord. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மை கேதுவா. என் தகப்பன் மாற்றுகிறீ. நடந்ததெல்லாம் நன்மை கேதுவா. என் தகப்பன் மாற்றுகிறீ. படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை. நல்ல வாய்களை திறந்து சொல்லி முடிப்போமா? Come on. ஓ படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா. இரவு நேரங்களில் தொல்லையும் திரட்சியினாலே பயந்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தொற்றிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின் மூலமாய் ஒரு நாள் வரும், பிரகாசிக்கிற நாட்களுக்குள்ளா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கடந்து போக பண்ண போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வியாதிகள் பரிபூர்ணமாய் விடுதலை உண்டாவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் சில பேருக்கு பேனிக்னஸ், சில தடைகள், சில பதட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த தேவன் அதை எடுத்து போடுவீரா, எடுத்து போடுவீரா. All the darkness will be removing in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சகல அந்தகார கிரியைகளும் விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஒரு காலத்திலே பொன்னாக விளங்க பண்ணுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். நாமம் பிரஸ்தாபப்படுவதா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தூரத்திலிருந்து வந்தவர்கள் பரிசுத்த தேவனை நம்முடைய சமூகத்திலே பெருமையாய் வந்தவர்கள் நிரம்பி தேவனுடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதங்களாலும் திரும்பி செல்ல பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.